வணக்கம் உறவுகளே. நைட் அதிகாலை 12 மணி செங்கலடி பதுளை வீதி கித்தூர் கிராமத்தில், அதாவது சிவன் கோயில் வீதியில் தான் ஜானை அட்டகாசம் மிகவும் பெரிய பயங்கரமாக இருக்குது. எங்களோட உறவுகளுக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் எவ்வளவு சேதப்படுத்திருக்குன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். எங்களோட உறவுகள் அன்றாடம் ஜானை பிரச்சனைக்கு தான் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒழுங்கான தீர்வை பெற்றுத்தாருங்க. உரிய அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு கட் பண்ணி இரவு 12 மணி வரைக்கும் குழந்தை பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளையும் போட்டு தூடத்தை இருந்த நாங்கள் இருக்கையும் யானை இந்த வீட்டை உடைச்சி எல்லாத்தையும் அனுமதி செஞ்சு போட்டு நாங்களும் அன்றைக்கு அந்த கஷ்டப்படுற ஆட்கள் பாருங்க. இந்த வீடெல்லாம் உடைச்சி இந்த டிவிகள் வேணுமா, ஷோகேஸ் வேணுமா எல்லாத்தையும் உடைச்சி நாசமத்தை எல்லாத்தையும் அழிச்சு உயிருக்கு நாங்கள் போராடி இந்த பிள்ளைகளை போட்டு சின்ன ஒரு கட்டிலுக்கு கீழே தான் எங்கட தங்கச்சி படுத்து இருந்தது. அந்த பிள்ளைகள் 3ஐயும் போட்டுத்து என்ன ஆகும் கடவுளே. எப்படி நான் தப்பு வேணுன்றான் யோசிச்சேன். பிள்ளைகளையும் போட்டு எப்படி தப்பு வேணும், நம்ம செத்து தான் போவோம் அப்படித்தானே செய்யலான்டாவும். பிள்ளைகளை போட்டுது என்னன்றான் கடவுள் காப்பாத்து. நான் ஏரியா என் பிள்ளைகளை இல்லை. ஒரு ஆணவேலி இல்ல, தாரத்தோட உள்ளுக்கு வந்திருந்தா சரி உள்ள நாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு பாருங்க நீங்களும். இங்க பாருங்க வீடு அவங்களோட டிவி எல்லாம் உடைச்சி சோகியத்தெல்லாம் உடைச்சி அம்மா முன்னுக்கு வாங்க போங்க. நீங்க இதான் முதல் உடைச்சது. உடைச்சி போட்டு இதை முதல் உடைச்சி போட்டுது. அப்புறம் இதை உடைச்சி இதை தள்ளி விட்டு இதுக்கு இந்த சாமான் முழுதும் உடைச்சி வைத்தது. புறவாத உடைக்க நான் நினைச்சேன் அதுக்குள்ள நம்மளோட கதை முடிய போகுது. அதை உடைக்க அதுக்குள்ள நம்ம இப்போ கட்டிலுக்கு கிடக்கம் தானே, நம்மளோட மனம் அடிச்சுச்சேன்டா நம்மளை இழுத்து போட்டு சாவச்சு போட்டு போயிடும். இந்த புள்ளிகளை நின்றுதாப்பா நான் காப்பாத்துறேன் போட்டு புள்ளியாரை தாங்க கூட்டதில்ல மனசுக்கு ரெண்டுமே செய்யாது. நின்றுதானும் கடவுளாரு என்னை காப்பாத்தினாரு, ரெண்டு புள்ள கொஞ்சம் எல்லாம் காப்பாத்துறாங்க தெரியாது. கடவுள்தான். பசிக்குதே இல்லை உள்ள எனக்கு சின்ன நம்ப மாட்டாங்க. பசிக்குதே இல்லை, பசின்றது வருது இல்லை. சாவை காட்டி போட்டு போயிட்டாது. ராவு சாவை காட்டி போட்டு போயிட்டு சாப்பாடு அரிசி எல்லாம் இருக்குதா ஒன்றுமில்ல உள்ள 5 கிலோ அரிசி அந்த அடக்கு அது அங்கடந்து சாப்பிடுமே உள்ள. அந்த புள்ளைகள் பள்ளி வைக்க சாமல் அந்த கொண்டு அங்க போட்டு இருந்துக்கு உள்ள எல்லாத்தையும் அள்ளி கொண்டு நான் இப்போ கழுவி போட்டிருக்கேன். அந்த பேக்கையெல்லாம் எல்லாம் உடஞ்சி மேல புள்ளிகள் பள்ளி வைக்க புத்தக சாமான் எல்லாத்தையும் அள்ளிட்டு அங்க கொண்டு போட்டு இருந்துக்கு. பெஞ்ச மழை முழுக்க அந்த புள்ளிகள் பள்ளி வைக்கிட்டான். அந்த வரைக்கும் உடைச்சி இந்த சின்ன ஒரு கட்டிலுக்கு எப்படி புள்ள நீங்க போந்து அந்த புள்ளைகளை போட்டு தண்டா எனக்கு டாக்கள் வைக்காங்க. உங்களோட மூளையால நீங்க உங்களோட புள்ளைகளை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வரல இல்ல டிஎச் வரல. வீடியோ இப்போ காட்டுங்களா வீடியோ 5 கூட 6 கூட தெய்வங்கட வீடு. இந்த அவள் ரோடு புரிசனை நல்ல காலம் புரிசனை கை பிடிக்க கடை அந்த அளவு உப்புதண்டு போட்டு 5 பிள்ளைகளை கை எடுத்துட்டு அந்த அளவு ஓடுனேன். அவள் ரோடு போகுதில்ல அந்த பொடியன் ஜீவன்றதுக்கு தானே அந்த பொடியன் அப்படி இதாண்டு வந்து அந்த அப்படி தேடுதான். அந்த பொடியன் அவனும் நல்லா கதவோட ஒட்டி நின்றுட்டாங்க. அப்படி தேடுதான் அது தும்பிக்கையை போட்டு என்ன அந்த பொடியன் எப்படி தான் டப்புன்னு எப்படி போவோம் இப்படி தப்புவோம் நம்மளை சார்ஜ் போட்டுருமான்றாங்க. அந்த பொடியன் யோசிச்சு ஆகும். அவளோட தம்பி அந்த பொடியன் தம்பி இப்ப என்ன நினைக்கிறேன் ராவைக்கு வந்தாலும் வரும். ராவைக்கு வந்தாலும் வரும். நான் இந்த எப்படி நான் இருக்கிறேன் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எங்கனால போகணும். இந்த 2ஐயும் கவியை எடுத்துட்டு ஓடணும். மர பயத்துல நிக்க அந்த அன்னைக்காண்டி எல்லாரும் வர 2ஐயும் கூட்டி எடுத்துட்டு ஓடணும். இருட்டுக்குள்ள ராவத்து மணி 12 மணிக்கு எப்படி ஓடுறேன் இழுத்துட்டு ஓடணும். சிம்மா பிள்ளை எனக்கு அதோட போய் ஓடி இழுத்து தான் ஓடுங்க. இதை கக்கத்தில் இடிச்சிட்டு இதை கையில ஒடிச்சு இழுத்துட்டு ஓடணும். நான் என்ன செய்கிறேன் நிலையில மருமகனும் இல்லை, ஆம்பளை யோத்தரும் இல்லை. அங்கால இந்த புள்ளோட அப்பா மட்டும்தான் நின்றுட்டு சூன்றாரு. அது போற மாதிரியே இல்லை, போகுதா இல்லை. ஆனாலும் ஆனை பெண் ஆம்பரியா ஆனா இவ்வளவு தட்டுற அளவு யானை தான் யானை அரிக்கு
அங்கே எடுக்குது. கத்து எனக்கு மனசு வரல உள்ள கத்துல மாட்டா நம்மளை போட்டு மிதிச்சு போட்டு போய் திருமண்டோடு பயத்துல நான் கத்தல சத்தமே போடல புள்ளைகளையும் சத்தம் போட விடல அப்படியே வச்சுட்டு இருந்தா அழகு இருந்தா கண்டுபிடிச்சிருக்கேன் இதை செஞ்சுட்டான் சத்தம் போடாம காலாது போயிட்டு மணி போட்டு கட்டில கை வந்து அதுக்கு பூந்துட்டு மணி செடிப்பா நான் வாருங்களா இப்படி இதுக்குள்ள இப்படி போட்டுருப்பேன் அந்த புள்ளைகளை கூட்டி எடுத்துட்டு குழாம்புள்ளரா ஓட்டுது படுத்தேன் அந்த பிள்ளைகளை கூட்டி அது யானை போகும்பளம் ஓ 3 பக்கம் உடச்சி எல்லாத்தையும் உடச்சி போட்டு ஏதோ கடவுள்ற புண்ணியமா வந்து தப்பிட்டீங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்க, அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. நீ புத்திசாலி உண்ட மூளைப்படி நீ உங்க பேர பிள்ளைகளை நீ காப்பாத்திட்ட. இனி வந்து நீங்க எப்படி இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்க சில இரவு வந்தது இரவுக்கு கோவத்துல வந்து அங்க போகணும் படுக்கமா மலையில ஒரு ஆளை நேற்று அடிச்சு பாத்துனீங்களா? நான் வீடியோ பார்க்கல. போன முனைக்காட்டுல ஒரு அம்மா வச்சது நேற்று வந்து நான் தரத்தினா 6 மணிக்கு. ஆமா அது பெருசுனாலும் போதாம் பிடிக்கும் போதாம் அந்த யானை அப்படி திரிகிறான் அந்த யானை. பயந்து வாழ்றோலையா கிடக்கு அண்டாண்டக்கா உழைச்சி தின்றது நிம்மதி இல்லாம இருக்கின்றோம். இல்லை உழைச்சிட்டு எங்களுக்கு யானை வேலி போட்டு தரணும் இந்த பிப்புளுக்கு. எங்களுக்கு ராவையில் நெத்திரோல வேலை இல்லை, ராவையில் எங்களை மருமான வீட்டில் இருக்கிறல்ல அவர் வேலைக்கு போகிறார். இரவையில் அப்படி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவரால் எப்படி இந்த யானைகளை விரைச்சிடுறது எடுக்கிறோம். இரவையில் வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு வசதி இல்லை போடுறதுக்கு. அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். அரசாங்கம் தான் அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். வந்து நேர்ல பார்க்கணும். நீங்க பார்த்து உதவி செய்யணும். என்னன்னு சொல்லி கேட்டு மக்களுக்கு கட்டாயம் வந்து அவங்க சாப்பாடு தாங்க எங்களுக்கு அது தாங்க இது தாங்க நாங்க சாப்பாடு எங்களுக்கு ஒரு யானை வேலி போட்டு தாங்க. அதுதானே யானை வேலி. மற்றது நிறைய பக்கத்து கிராமத்துல எல்லாம் யானை வேலி போட்டுருக்காங்க. சிவன் கோயில் வீதி பக்கம் ஒன்றும் இல்ல, ஒரு இதுவும் இல்லை. ராவைக்கு படுக்கிறது நிச்சயம் இல்லாம இருக்கு. பயமா இருக்கு படுக்கிறது. ராவைக்கு பிள்ளைகளை கூட்டி எடுத்துட்டு இப்படி தான் தூரத்துக்கு எல்லாம் போய் படுக்கணும். அதுதான் இவ்வளவு பயமா இருக்கு. நாய் குலைக்குவோமா அழுப்பி பார்த்து நீங்க? நான் என்னம்மா அவங்க கத்துறாங்க கீரிட்டு கத்தி அந்த புள்ள தண்ணி அள்ளிட்டு போறோம் விட்டு உடச்சி போட்டது வீய கத்துறாங்க. அப்போ இந்த புள்ளைகள் கத்துறாங்க. அப்ப இந்த புள்ளைகள் படுத்து நித்திர கட்டி இல்லை. ஓ 3 பேரும் இவங்க அந்த பிள்ளையும் இந்த புள்ள இந்த உள்ள எல்லாரும் 3 பேரையும் படுக்காங்க. உள்ள ஒழுங்குங்க மணி யானை வந்துட்டான்னா அந்த புள்ள யானையை பார்க்க போக கூப்பிட்றா அம்மாண்டு சொல்லி அவள் சொல்றா. ஓ யானையை பார்க்க போக கூப்பிட்றா அப்படி அம்மாண்டு போட்டு அவள் இருக்கா. அவர் இந்த பிள்ளைகளுக்கு யானை வந்துட்டு பூரிடி கட்டிலுக்குள்ளா அவள் புத்தி உனக்கு தள்ளி விட்டுத்தாள் அவளை. பிறகு இவளை என்ன புத்தி தள்ளி விடுது பேசாமையே படுத்தான். பாயே சுப்பல என்ன பயமே அதுக்குள்ள கூட்டிட்டு பேசாம நாங்க சத்திருப்போம். படத்துக்கு என்ன இப்படி வந்துதாமே இந்த கடை இப்படிதான் இருந்து இந்த புள்ள இப்படி திறந்து போட்டு இப்படிதான் இப்படி போட்டு இப்படிதான் எட்டி பார்த்தேன். பார்த்து படத்துக்கு வந்துட்டு யானை. அப்ப நான் பிள்ளைல கூட்டிட்டு இருக்கால இப்படி ஓடையில உள்ள நெஞ்சன் இப்படியோ கட்டிலுக்குள்ள பூர்வமேனு போட்டு கட்டிலுக்குள்ள ஒவ்வொரு ஆளா தள்ளிட்டு போட்டு 4 மேல பூந்தா இருக்கு. எப்படி என்ன செத்தா போகிறதுக்கு உயிர்கள் போகணும். நம்ம பிள்ளைகளை சாப்பிடணுமே, நம்ம செத்தாலும் பரவாயில்ல. பிள்ளைகளை தான் காப்பாற்றணும். எனக்கு நானும் செத்தா பரவாயில்ல. நம்ம வயசு இனி போகிற வயசு தான், இதுகள் வாழக்கூடிய வயசு. அதுகளை நம்ம சாக கொடுக்கலாமா? நம்ம நான் தள்ளி விட்டு போட்டு இங்கே உள்ளுக்கு இருங்க மணி எழுதி போட்டு மேசாக பிள்ளையார தான் கூப்பிட்ட உள்ள இந்த பிள்ளைய அம்மா தூக்கிட்டு வந்து கல்லில போட்டு உருண்டு கிடந்து மண்ணல் அந்த புள்ள அந்த காலெல்லாம் தவிர மாட்டி அந்த பிள்ளைக்கு பாவம் பயந்து பராட்டம் புள்ள ஒன்றும் செய்யல. யானை போகுது இல்ல வராது. அடைச்சு போகும் எங்க சத்தம் போடுறோம். அந்த பிள்ளை கொண்டாள் ஓடு நோட்டத்துல அந்த புள்ளைய போட்டு அந்த புள்ள அங்க வாருங்களா தவிரம் கிழிச்சு அந்த பிள்ளைய காலெல்லாம் அந்த ராவையில 12 மணி டைமுக்கு எங்க மனுஷன் பொம்பளை பிள்ளையில ஒரு புள்ள தூக்குறா பின்னாடி தூக்கிட்டு போறேன்.
அதுல 3 அவளோட புருஷனே அது அந்த புள்ளோட புருஷனுமே அந்த வேலை அதான் மற்றது இந்த வீடியோ வந்து உரிய அதிகாரிகள் பார்க்கும் வரை மக்களை நீங்க மட்டும் பெருமனையை பார்த்துட்டு இருக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கும் வகையில் எங்களை கித்தூர் கிராமத்துக்கு அதாவது செங்கலடி பதுளை வீதி கித்தூர் கிராமத்துக்கு எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக ஜான வேலியை தான் நாங்க வந்து மிகவும் கேட்கிறோம். இப்ப வந்து அதுதான் எங்களுக்கு முக்கியம் வந்து மக்கள் வந்து கேட்க இல்லை. அன்றாடம் அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையை கூலி வேலையா செய்து சாப்பிட்டு குளிச்சு கொள்ளுவாங்க. ஆனா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல தூங்கவும் நித்திர முடிச்சிட்டு இருக்கிறான் இந்த ஜான பிரச்சனையால. ஆனா இது வந்து ஒரு சாப்பிடுற என்ன சொல்ற அந்த பயிர்களை சாப்பிடுற ஜானை சாப்பாடை தேடி வர ஜானன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு போய் நிறைய வீட்டுல வந்து ஆட்கள் அதாவது மனிதர்களை அடிக்கிறதாலதான் இது வருது. கடவுள் இதால அவங்களும் ஒரு நல்ல மூளையோட கட்டிலுக்குள்ள பூந்துட்டாங்க இங்கன்னு சொன்னா அது சொல்ல முடியாது வார்த்தையால். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த வீட்டுல கித்தூர்ல 5 வீடு சும்மா ஒரு நாள் இரவு வந்து 5 வீடு உடைக்கிறது. நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ ஷேர் பண்ணுவேன். மக்கள் வந்து முடிஞ்ச அளவுங்களுக்கு வந்து பெரிய உதவியா இருக்கும். எங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் பார்த்துட்டு இருக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. நன்றி.